நேத்திக்கு ஸ்கார்பியோக்கு புதுசா பெட்டு, பொம்மைய வாங்குனதுக்கு கிறிஸ்டோட ரியாக்ஷன் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சென்னையில 2 நாளா ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட்ன்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கறனால ரிஸ்கே வேணாம்னு சொல்லிட்டு ட்ரெயினிங்க்கு கார் எடுத்துட்டு போனேன். நான் கார் எடுத்துட்டு போன நேரமா என்னன்னு தெரியல. 2 நாளா மழையே இல்ல. ஆனா அது ஒண்ணும் நமக்கு புதுசும் இல்ல. என்னைக்கெல்லாம் ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் குடுக்குறாங்களோ அன்னைக்கெல்லாம் வெயில் பட்டைய கிளப்பும். இன்று முதல் மழை இல்லைன்னு சொல்லும்போது சென்னை சிட்டியே ஃப்ளட்ல மிதக்கும். இதை தான் நம்ம காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்னமோ தெரியல. மழையும் பெய்யல, வெயிலும் அடிக்கல. ஒரு மாதிரி கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. எனக்கும் பயங்கர தூக்க கலக்கமா இருந்ததுனால வண்டியை நேரா பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு விட்டேன். டீ கடையில கிடைக்கிற டோப்பியோவை போட்டு மைனஸே இல்லாத ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். டோப்பியோ போட்டுமே நமக்கு தூக்கம் தெரியல. அதனால ஒரு சிறிய உறக்கத்தை போட்டு சோயா பீனை வச்சு ஒரு ரைஸும் பன்னீர் டிக்காவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனஸ்டா சொல்லணும், அதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரியே இல்ல. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதை சாப்பிட்ட நேரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். நம்ம தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு. தீபாவளிக்கு குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஆனா கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால அது பொங்கலுக்கு கொடுத்துட்டு ஆஃபீஸ்ல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அம்பி மாதிரி இருந்த நம்ம கிறிஸ்டோ அன்னியனா மாறிட்டான். நான் ஒரு பெரிய மனுஷன் இந்த வீட்டில் இருக்கும்போது இந்த சிறுவண்டுக்கு எப்பறம் நீ புது பொம்மையும் பெட்டும் வாங்கி கொடுப்பேன்னு அவன் மண்டையில் அடிச்சு புடிங்கிட்டான். மக்களே, கிறிஸ்டோக்கு சாஃப்ட் ஐஸே பிடிக்காது. அவன் எலும்பு ஷேப்ல ஒரு பொம்மை வச்சிருக்கான். அது தவிர இதை வச்சும் விளாடுனது இல்ல. அது என்னமோ தெரியல. ஸ்கார்பிக்கு என்னெல்லாம் வாங்குறமோ அதெல்லாம் அவனுக்கு வேணும்னு அடம் பிடிச்சி எடுத்துக்கிறான். இப்படியே விட்டா சரி வராதுன்னு வீட்டுக்கு வர வழியில ஸ்கார்பிக்கு புதுசா ஒரு சாஃப்ட் ஆய் வாங்கிட்டு வந்தேன். ஸ்கார்பிக்கு சால சந்தோஷம். தனக்கு புதுசா ஒரு பொம்மை வந்த ஆர்வத்துல பொம்மையை கவின்னு போயிட்டான். கிறிஸ்டோ எனக்கும் அதே பொம்மை தான் வேணும்னு ஒரே அடம். நீ இந்த சாஃப்ட் ஆயை வச்சுக்கிட்டான்னு தூக்கி போட்டா இப்ப பழைய டாய் வேணாம், புது டாய் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். அப்புறம் ஸ்கார்பி அந்த பொம்மையை வச்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டு அண்ணன் பாவுன்னு சொல்லி புது பொம்மையை வந்து கிறிஸ்டோ கிட்ட கொடுத்துட்டான். அப்புறம் கிறிஸ்டோ கொஞ்ச நேரம் அந்த புது பொம்மையை வச்சு விளையாடிட்டு தூக்கி போட்டு போய் தூங்கிட்டான். கார்பிக்கு 2 புது பொம்மை வந்த சந்தோஷத்துல பொம்மையை கட்டி பிடிச்சிட்டே தூங்கிட்டான். மக்களே, இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.